அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராகு நட்சத்திர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வரை ஒரு 9 மாத காலம் ராகு பகவான் வந்து மீனராசியில் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 1 முதல் மாசி மாதம் 10ஆம் தேதி வரை சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பகவான் பயிற்சி ஆகும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் சுகஸ்தானமான 4வது வீட்டிலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். விருச்சிக ராசிக்கு 7ஆம் வீட்டிலே கலத்தரஸ்தானத்திலே குரு பகவான் வந்து மிக சிறப்பாக விருச்சிக ராசியை பரிசுகிறார். இப்போ வந்து உங்களுக்கு குரு பலன் உண்டு. அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்புகள் குறைகிறது. லாபத்திலே உபஜயஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். கோச்சாரத்திலே கடந்த 9 மாதமாக பூர்வ புண்ணியஸ்தானத்திலே புதன் நட்சத்திரத்தில் ராகு பகவான் வந்து சஞ்சாரம் செய்தார். விருச்சிக ராசிக்கு அஷ்டம லாபாதிபதி புதன். விருச்சிக ராசிக்கு புதன் வந்து பகை. புதன் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது கோச்சாரத்திலே பூர்வ புண்ணியஸ்தானத்திலே புத்திரஸ்தானத்திலே ராகு வரும்போது பிள்ளைகளிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும். புத்திர தடை, புத்திர தோஷம் ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு கொண்டு வந்திருக்கும். பங்காளிகள் பூர்வீக சொத்துக்கள் வழியில் சிக்கல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி என்பதற்கு 5வது வீட்டிலே ராகு வரும்போது உங்கள் பிள்ளை தோளுக்கு மேலே வளர்ந்தவர்கள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. அல்லது உங்கள் பிள்ளைகள் வழியில் அசிங்க அகுமானம் கெட்ட பெயர் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த 9 மாதமாக வந்து கொண்டிருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு மனஸ்தாபம், சண்டை சச்சரவு, உங்கள் பேச்சை கேட்காம வீட்டை விட்டு வேறு இடத்துக்கு போகிறது, வேலை தொழில் விஷயமா படிப்பு விஷயமா வேறிடம் தங்கி வேலை பார்க்கறது, படிக்கிறது, இந்த மாதிரி நிலையெல்லாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டு கொண்டு வந்திருக்கும். சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது விருச்சிக ராசிக்கு 4வது வீட்டிலே சதய நட்சத்திரம் 3ஆம் மாதத்திலே சனி பகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறார். சனியும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4வது வீட்டிலே சனி பகவான் பலமாக இருக்கும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுகக்கேடு நீங்கும், சுமை குறையும், நிம்மதி கிடைக்கும். பார்த்திங்கன்னா பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் காணப்படுகிறது. கோச்சாரத்திலே 4வது வீட்டிலே சனி பகவான் வரும்போது உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படும். அதே மாதிரி வழக்கு வில்லங்கம், கோர்ட்டு கேஸு செல்லக்கூடிய நிலை ஏற்படும். பூமி நிலம் ஏதாவது ஒரு பக்கம் விரயம் ஏற்படும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகிறது. சனி பகவான் நட்சத்திரத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுகக்கேடு நீங்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். இனி வந்து உங்களுக்கு சுகம் கிடைக்கும். தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பிள்ளைகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உயர்கல்வி படிப்பதில் தடை தாமதம் ஏற்பட்டவர்கள் உயர்கல்வி நன்றாக படிக்கலாம். புத்திர தடை ஏற்பட்டவர்கள் இனிமேல் வந்து புத்திர பாக்கியம் உண்டு. திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது விருச்சிக ராசி என்பதற்கு புத்திர பாக்கியம் உண்டு. பிள்ளைகளால் ஏற்பட்ட மனஸ்தாபம், தொந்தரவு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்கும். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சனி பகவான் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது
பழைய பாக்கி பழைய கடன் கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய மனக்குழப்பம் நீங்கும். எதிர்காலத்தை பற்றி மதில் மேல் உள்ள பூனை போல் ராகு வந்து புதன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது மதில் செவுர் மேலே பூனை உட்காந்துருந்துச்சுன்னா அது இங்கிட்டு தாவுதா அங்கிட்டு தாவுதா அப்படின்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு எந்த பக்கம் சௌரியப்படுதோ அந்த பக்கம் தாவும். புதன் இரட்டை தன்மை கொண்ட ஒரு கிரகம். விருச்சிக ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியாக இருக்கும்போது நோய் நொடி தொந்தரவுகள் அதிகமாக கொடுத்துருப்பார். கடன் காட்சி தொந்தரவுகளை கொடுத்துருப்பார். அதே மாதிரி சில பேருக்கு கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க சட்ட சிக்கலை கொடுத்து இருந்திருப்பார். அதெல்லாம் சனி பகவான் நட்சத்திரத்தில் 9 மாத காலம் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது நிவர்த்தி ஆகும். 4ஆம் வீட்டிலே சனி பகவான் மிக பலமாக இருக்கும்போது அவர் வக்கரகதியில் ராகு பகவான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு யோகம் இந்த 9 மாத காலம் உண்டு. நிலம் பூமி வீட்டு மனை வாங்கலாம், விவசாய நிலம் வாங்கலாம், நிலம் பூமி யோகம் உண்டு. புத்திர பாக்கியம் உண்டு. புத்திர தோஷம் புத்திர தடை நீங்குகிறது. பங்காளிகள் சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பியிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மாம மச்சான்களிடம் தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா, பகை விரோதம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும். சொத்து வழி தொந்தரவுகள் குறையும். பழைய பாக்கி பழைய கடனை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புண்டு. முடியாத காரியங்களை முடித்து காட்டப் போகிறார் ராகு. கோச்சாரத்திலே ராகு பகவான் எந்த வீட்டிற்கு சஞ்சாரம் செய்தாலும் மிக பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தி விடுவார். அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி மிக பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தி விடுவார். பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டிற்கு வரும்போது நம் ராசிக்கு சாதகமான நட்சத்திரத்தில் ராகு சஞ்சரிக்கும் போது சனி பகவான் விருச்சிக ராசிக்கு 3ஆம் வீட்டிற்கும் 4ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர். அப்போ நீங்கள் தைரியமாக முயற்சி செய்யலாம். தைரியமாக நீங்கள் ஒரு காரியங்களை முயற்சி செய்யலாம். தைரியமாக ஒரு கம்பெனிக்கு பல கம்பெனி நீங்கள் வேலை தேடும்போது நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தடையின்றி தொழிலில் வருமானம் ஈட்டலாம். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்பு குறைகிறது. கடந்த 9 மாத கால குழப்பம் விருச்சிக ராசி என்பதற்கு குறைகிறது. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் மழை நன்றாக பொழிகிறது. தகுந்த கால நேரத்தில் பயிர் பண்ணலாம். பயிர் நன்கு செழித்து வளரும். விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் இந்த ஆண்டு உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டிலே ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு 7ஆம் வீட்டில் அமர்ந்து விருச்சிக ராசியை பரிசுகிறார். நட்சத்திரம் சாரம் கொடுத்த சனி பகவான் 4வது வீட்டில் அமர்ந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியின் தொந்தரவுகள் நீங்குகிறது. வண்டி வாகனங்கள் வீடு மனை நிலம் சொத்து வழியில் ஏற்பட்ட விரைய செலவுகள் குறையும். வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது புதிய நிலபல சொத்துக்கள் வாங்கிறது இந்த மாதிரியான சொத்து யோகமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. உங்களிடம் சண்டை கட்டிக்கிட்டு பேசாமல் உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய தொந்தரவுகள் நீங்கி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை காட்டுகிறது. பூர்வ புண்ணியஸ்தானத்திலே ராகு பகவான் சனி பகவான் நட்சத்திரத்தில் வரும்போது குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யலாம். உங்களுடைய உழைப்பின் மூலம் படிப்படியாக முன்னேற்றம் அடையலாம். உங்கள் தலைமையில் இருந்த பாரம் குறைகிறது. சுமை குறையும். நிம்மதி இனிமேட்டு கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் ராகு நட்சத்திர சார பயிற்சியில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை காட்டுகிறது. ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சுகக்கேடு நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதே மாதிரி 7ஆம் வீட்டிலே குரு பகவான் அமர்ந்து விருச்சிக ராசியை பாரி செய்யும்போது சுப காரியங்களுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தடைபட்டு கொண்டிருந்த திருமணம் நடக்கும். முயற்சி செய்து வரன் பாருங்கள். குரு பலன் இருக்கிறது. திருமணம் நடக்கும். அதே மாதிரி படிப்பில் தடை ஏற்பட்டவர்கள் இனிமேல் நன்றாக படிக்கலாம்.
படிப்பு தடை நீங்கும், புத்திர தடை நீங்குகிறது. குருபகவான் பாரி செய்யும்போது கோடி தோஷம் விருச்சிக ராசி என்பதற்கு நிவர்த்தி ஆகிறது. சம்பாதிப்பதற்கான வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு விருச்சிக ராசிக்காரர்களை கொண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணத்தை சேமித்து எதிர்கால முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே ராகுபகவான் சனி நட்சத்திரத்தில் வரும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய மன எண்ணமே சேஞ்ச் ஆகும். ஒரு ரிலாக்ஸாக தலையில் இருந்த பாரம் குறைஞ்ச மாதிரி தெரியும். இனிமேல் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் தான். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.